வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர் சுயதொழில் தொடங்கவும் மற்றும் வருமானம் ஈட்டுவதற்காக குறைந்த வட்டியில் பல்வேறு கடன் ஃபார் எக்ஸாம்பிள் தனிநபர் கடன், சுய உதவிக்குழுக்கான கடன், சிறுதொழில் கடன், விராசத் கைவினைஞர் கடன் மற்றும் கல்வி கடன் வாங்குறாங்க. வாங்க இந்த வீடியோல யாருக்கு எவ்வளவு கடன் வராங்க? அதுக்கு வட்டி என்ன? இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? எப்படி அப்ளை பண்றது? இன்னும் மேல் பகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை விட சரித்திரமடை. இந்த திட்டத்தை பத்தி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தா தேவி மேடம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பழவாங்க. இந்த செய்தியில எலிஜிபிலிட்டி தகுதியில் அனைவருக்கும் காமன் தான். ஆனா அவங்க சொந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணணும். இதான் செய்தி. இதை என்ன செய்யறோம் பழவாங்க. சேலம் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக திட்டங்கள் மூலம் பயன்பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தா தேவி அவர்கள் தெரிவித்துள்ளதாவது, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர்களுக்கு சுயதொழில் தொடங்கவும் மற்றும் வருமான ஈட்டத்திற்காகவும் குறைந்த வட்டியில் தனிநபர் கடன், சுய உதவி கடன், சிறுதொழில் கடன், விராசத் கைவினை கலைஞர் கடன், கல்வி கடன் ஆகிய திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சேர்ந்த பயனாளிகள் கடன் மற்றும் வட்டி விகிதத்தில் மாறுபட்டவுடன் கூடிய திட்டம் 1 ஸ்கீம் 1க்கு என்ன எலிஜிபிலிட்டி சொல்றாங்கன்னா, குடும்பமான வருமானம் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க திட்டம் 1 எலிஜிபிள். அதுவே திட்டம் ஸ்கீம் 2க்கு குடும்பமான வருமானம் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள் 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு திட்டம் 2 எலிஜிபிள். ஸ்கீம் 1க்கு குடும்பமான வருமானம் 3 லட்சத்துக்கு இருக்கணும். ஸ்கீம் 2ல குடும்பமான வருமானம் 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கீம் 1ல திட்டம் 1ல தனிநபர் கடன் எவ்வளோனா 6% வட்டி சொல்றாங்க. மேக்ஸிமம் அதிகபட்சம் 20 லட்சம் வரைக்கும் கடன் வாங்க முடிய செய்கிறாங்க. அதே ஸ்கீம் 2ல ஆண்களுக்கு வட்டி 8%, பெண்களுக்கு 6% வட்டி சொல்லிக்கிறாங்க. ஸ்கீம் 1ல காமனா 2 பேத்துக்கு 6% வட்டியும், ஸ்கீம் 2ல ஆண்களுக்கு 8% வட்டியும், பெண்களுக்கு 6% வட்டி சொல்லிக்கிறாங்க. அதுவே ஸ்கீம் 2ல மேக்ஸிமம் 30 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறாங்க. அதே ஸ்கீம் 1ல 20 லட்சமும், ஸ்கீம் 2ல 30 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறாங்க. அடுத்து என்ன சொல்றேன்னா, கைவினை கலைஞர்களுக்கு ஆண்களுக்கு 5% வட்டியும், பெண்களுக்கு 4% வட்டியும் சொல்லிக்கிறாங்க. அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்க செய்கிறாங்க. அடுத்து சுய உதவிக்குழுக்கு தனிநபருக்கு ஸ்கீம் 1ல 1 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறாங்க. அதுக்கு வட்டினா 7% வட்டி. அடுத்து ஸ்கீம் 2ல ஆண்களுக்கு 10% வட்டியும், பெண்களுக்கு 8% வட்டியும் தருவாங்க. அதுவும் ஒரு நபருக்கு 1,50,000 வரைக்கும் தராங்க. அடுத்தது கல்வி கடன் பத்தி சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்றாங்கன்னா, மேலும் சிறுபான்மைய மாணவ மாணவியர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வியிடங்களில் இளங்கலை, முதுநிலை தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி பெறுவர்களுக்கு அதிகபட்சமாக திட்டம் 1ல 20 லட்சம் வரைக்கும் கடன் வராங்க. அதுக்கு வட்டி 3% வட்டியும், திட்டம் 2ல மாணவர்களுக்கு 8% வட்டியும், மாணவிகளுக்கு 5% வட்டியும், மேக்ஸிமம் லோன் 30 லட்சம் வரைக்கும் தராங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையின கைவினை கலைஞர்களுக்கு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு விராசத் கடன், கைவினை கடன் சட்டம் செயல்பட்டு வருகிறது. இதனால கைவினை கலைஞர்கள் குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களான உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வாங்குவதற்கு இக்கடன் வழங்கப்படுகிறது. எனவே சிறுபான்மை மக்கள் இத்திட்டத்தினை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எனவே சேலம் மாவட்டத்தில் வசிக்கும் கிறித்துவர், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சி மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மை மக்கள் அனைவரும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறை எண் 110 முதல் தளத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் அலுவலகம், அறை எண் அடுத்தது அறை எண் 410 மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அதன் கிளைகள் ஆகிய அலுவலகங்களிலிருந்து கடன் விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து வங்கிக்கு ஒரு உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்கிறாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க
மேல சொன்ன அளவுக்கு வந்து உங்க ஊருக்கு அருகில எது நியரஸ்டா இருக்குதோ அங்க போய் அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்து என்ன சொல்றான்னா, தனிநபர் கடன், சுயஉதவி கடன், விராசத் கைவினைஞர் கடன் திட்டங்களுக்கு வந்து கடன் விண்ணப்பங்களுடன் சிறுபான்மையினர் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமா? சிறுபான்மையினர் மதச்சான்று, வருமானச் சான்று, உணவு பங்கீடு அட்டை அதாவது ரேஷன் கார்டு அல்லது இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை நகல், திட்ட அறிக்கை, வங்கி கோரும் ஆவணங்களுடன் வந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த டாக்குமெண்ட்லாம் வேணும். என்னன்னா சிறுபான்மையினர் மதச்சான்று, வருமானச் சான்று, உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை நகல், திட்ட அறிக்கை, வங்கி கோரும் பிற ஆவணங்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கல்விக் கடன் பெற சிறுபான்மையினர் மதச்சான்று, கல்விக் கடனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்னா சிறுபான்மையினர் மதச்சான்று, வருமானச் சான்றிதழ் நகல், இருப்பிடச் சான்று நகல், குடும்ப அட்டை, வாழ்விடச் சான்று ஸ்மார்ட் கார்டு, ஆதார் நகல், பள்ளி மாற்றுச் சான்று நகல், உண்மை சான்றிதழ் ஃபார்மசி சர்டிஃபிகேட்டு, கல்வி கட்டணங்கள் செலுத்திய அசல் ரசீது, மதிப்பெண் சான்றிதழ் நகல், வங்கி கோரும் தேவையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்குமாறு இருக்குது. எஜுகேஷன் லோனுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் வேணும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மேடம் வந்து தெரிவித்துள்ளார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெல்ல கவர்மெண்ட் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்கம் வீடியோவில் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.